விஜய் நீங்க சிஎம் ஆகணுமா, அப்போ முதல்ல இத பண்ணுங்க, அறிவு இல்லாதவங்களை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனா நாச்சியார் வச்சு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தையே விளாசி இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகியான ரஞ்சனா நாச்சியார் வந்து விஜய்க்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சு பேசியிருக்காங்க. அதுதான் சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுவதுமே போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு விஜய் வந்து கலந்துக்கிடல. மற்ற மாவட்டங்கள் மற்ற இடங்கள்ல வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் வந்து இந்த பொதுக்கூட்டத்துல ஆனா விஜய் வந்து இந்த விஜய் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிடவே இல்லை. தமிழக அரசு கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஆனா கூட விஜய் கலந்துக்கிடல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரஞ்சனா நாச்சியார் திடீர்னு இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுதான் ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. ஒரு பெண் நிர்வாகியே அந்த கட்சியை பத்தி நிறைய குறை சொல்லியிருக்காங்க. இது வந்து விஜயோட அரசியல் வருகை எந்த அளவுல இருக்க போகுது, விஜய்க்கு எந்த அளவுக்கு வரக்கூடிய செல்வாக்கு இருக்க போகுது அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 முக்கியமான காரணத்தை வச்சுதான் இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க. என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே சாதிவாரி கணக்கெடுத்து சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்றதுதான் முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியினர் வந்து பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இது எல்லாத்துக்குமே கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை வந்து தளர்த்தணும் அப்படின்ற இந்த 2 கோரிக்கைகளை முன்வச்சுதான் தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் இறங்கினாங்க. இதுல புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய தலைவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் மட்டும் இதுல கலந்துக்கிடல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ரஞ்சனா நாச்சியார் வந்து இது தொடர்பா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மக்களுக்காக வீதியில வந்து போராடணும், மற்றபடி நீங்க சேஃபா இருக்கணும்லாம் நினைக்க கூடாது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட இலக்கை வந்து அடையவே முடியாது அப்படின்ற மாதிரி ரஞ்சனா நாச்சியார் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தலைவன் இருக்கவங்க வந்து எப்பவுமே தன்னை சுத்தி வந்து அறிவு இருக்கவங்கள வச்சிருக்கணும். ஆனா இவங்க வந்து அறிவு இருக்கவங்கள தன்னை சுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால விஜயோட ஆலோசனை குழுவை தான் இவங்க குறை சொல்லி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்சியினரை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து அரசியல் அப்படிங்கிறது சினிமா வசனம் பேசக்கூடிய ஒரு இடம் கிடையாது. இது வந்து மக்கள் மேடை. அதனால வந்து நீங்க மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து மக்களுக்கான விஷயங்களா மட்டும்தான் இருக்கணும். நீங்க சிஎம் ஆகணும்னு நினைச்சா மட்டும் போதாது சார், கண்டிப்பா மக்களுக்காக வீதியில இறங்கி போராடுங்க. அப்படி போராடாத வரைக்கும் உங்களுக்கான இலக்கை வந்து நீங்க அடையவே முடியாது அப்படின்ற மாதிரி ரஞ்சனா நாச்சியார் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான். விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த போராட்டத்துக்கு அவர் வந்து கலந்துக்கிட்டு போராடணும் அப்படின்றதுதான் எல்லாரோட பேச்சுக்களமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில அந்த ஒரு கட்சியோட பெண் நிர்வாகியே இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் விவாதமா மாறி இருக்கு. அப்போ அந்த ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லை, இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜயோட மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில வந்து விஜய் பேசின விஷயம் வந்துட்டு பெரிய அளவுல பார்க்கப்பட்டுச்சு. அதாவது மகளிருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு, தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா இந்த ஒரு விஷயத்த பேசுறது வந்து கொஞ்சம் சர்ச்சையா மாறிடுச்சு. என்னன்னா விஜயோட மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து வழத்தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லை. இதனால விஜய் எப்போ இந்த விஷயத்த பத்தி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் பேசவே இல்லை. அப்போ அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு ஹர்ட் ஆகுறீங்க, நீங்க ஹர்ட் ஆனீங்கன்னா எனக்கு ஹர்ட் ஆகுது, அந்த ஒரு விஷயம்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. இந்த தொடர்பாகவுமே வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க. இது தொடர்பா ரஞ்சனா நாச்சியார் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஒர்த் இல்லைன்னு சொல்றது எதை சொல்றீங்க, உங்க திருமண வாழ்க்கையை சொல்றீங்களா இல்லட்டா உங்களோட மனைவியை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன் வச்சாங்க. ரஞ்சனா நாச்சியார் வந்து இந்த ஒரு கேள்வியை மட்டுமே கேட்காம இன்னொரு கேள்வியை வந்து நறுக்குன்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு குழந்தைக்கு வந்து தாய்மாமனா இருக்கட்டும் சரி, முதல்ல உங்க குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருங்க அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பெண் நிர்வாகியே அந்த கட்சியோட தலைவரை வந்து இந்த அளவுக்கு விளாசுறாங்க, அதாவது வச்சு செய்யறாங்க, நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு திமுக போக போறாங்க, அதனாலதான் விஜய்க்கு எதிராக நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜய் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு, இதுக்குமே பதில் சொல்லல. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, விஜய் எப்பவும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஆனா விஜய் அதையுமே பண்ண மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இது மட்டும் இல்லாம ரஞ்சனா நாச்சியார் வந்து அதுல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க.
ஒரு தலைவர் பேசக்கூடிய வார்த்தை வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போகாது, அந்த சமூகத்துக்குமே போய் சேரும். அதனால நீங்க வார்த்தைகளை வந்து பார்த்து விடணும். நீங்க வந்து 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றீங்க. ஒரு மனைவியை வந்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்து 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு தலைவன் பண்ணக்கூடிய செயலா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை நறுக்குன்னு கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பேசுறத வந்துட்டு உங்களோட ரசிகர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இது மாதிரி பண்ணா தப்புல நினைச்சிட போறாங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அது எல்லாருக்குமான ஒரு விஷயம். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட ரசிகர்களுமே அது வந்து ஓகே நம்ம தலைவனே அப்படி பண்றா, அப்ப நம்ம பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதையே ட்ரெண்டிங் ஆக்கிற போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுல கடைசியா இன்னொரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இதை சுட்டி காட்டுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்மளோட கழகத்துல இருந்துட்டு மக்களுக்காகவும் உங்களை பின்தொடர ரசிகர்களுக்காகவும் வந்து உங்களோட தவறுகளை நான் சுட்டி காட்டல அப்படின்னா அவங்களுக்கு நான் பண்றது ஒரு துரோகமா இருக்கும். அதனாலதான் நீங்க பண்ற தப்புகளை கூட நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சனா நாச்சியார் பேசியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ கொஞ்சம் விவாதமா மாறி இருக்கு. என்னன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது இதுதான். ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகியே இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது விஜயோட கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகியே விஜய வந்து இப்படி பேசியிருக்காங்க. விஜய்க்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படின்றதுதான் பாராட்டக்கூடிய வகையில மத்த அரசியல் கட்சியினர் சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்களோட கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ரஞ்சனா நாச்சியாருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு போறாங்க. எப்படி சங்கீதா வந்து விஜய்க்கு எதிராக பேசும்போது அவங்க மேல அவதூறான விஷயங்களை பரப்புனாங்களோ அதே மாதிரிதான் இப்போ ரஞ்சனா நாச்சியார் மேலேயுமே அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா திமுக கூட சேர்ந்துக்கிட்டு தான் ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு விஜயை டேமேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரஞ்சனா நாச்சியார் திமுகவில் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு தவறுனா நான் தட்டி கேட்பேன், எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா அது யாரா இருந்தாலும் சுட்டி காட்டுவேன் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் விஜய் பேசும்போது கூட விஜய் என்ன விஷயங்கள் சொன்னாலுமே பெண்களுக்கு எதிராக பேசினாலுமே சரி, அவங்களோட மனைவிக்கு எதிராக பேசினாலும் சரி, நீங்க சொல்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கே சேரும். பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்து பேசுங்க. நீங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரஞ்சனா நாச்சியார் பேசுறது சரியா தப்பா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.